ஃபர்ஸ்ட் டைம் நானே கொஞ்சம் வித்தியாசமா செஞ்ச இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். புளி நல்ல ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு எடுத்து ஊற வச்சுட்டேன். தேங்காய் 1.5 முடி தேங்காய் அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டை ஒன்னும் பாதியமா கல்லுல இடிச்சு வச்சிருக்கேன். பூண்டும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். 6 தக்காளி மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். டீஸ்பூன் மஞ்சள் தூள், மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த தக்காளி பேஸ்ட கலந்து வச்சாச்சு. மீன் குழம்பு மண் சட்டியில தான் செய்ய போறேன். நல்லா தாராளமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு வெந்தயம் நல்லா பொரிய விட்டுக்கணும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இல்ல ஒரு டைம் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா சமையல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது டேஸ்டா வரும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திட்டு நல்லா மசியற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் கலந்து